வேதம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. அப்போ நம்முடைய வாயிலிருந்து நிறைய பேர் என்ன தேடுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து எவ்வளவு நல்ல வார்த்தைகளை தேடுகிறார்களோ அதே போல ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ரொம்ப கவனமான வார்த்தையா கண்டிப்பா இருக்கணும். நம்முடைய மனசுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. நீங்க அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நீங்க எதேர்ச்சியா தான் நீங்க பேசுவீங்க, நீங்க கோபத்துல அந்த வார்த்தையை சொல்லுவீங்க. ஆனா அந்த வார்த்தை என்ன ஆகும் அப்படின்னா, சில மனிதர்களுக்குள்ள ரொம்ப பெரிய காயங்களாக மாறும். அதனால எல்லாரும் நம்ம ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாருங்க. எதுக்கு கற்றுத்தாருங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு பேசுறதற்கு நம்ம கற்றுத்தாருங்க. இந்த பேச்சில் நம்ம சரியாகலைன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்முடைய பிள்ளைகளிடத்துல கூட சொல்லுகிற வார்த்தையில ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ரொம்ப இதை பண்ண முடியுமா, இதை பண்ணுன்னு சொல்றதற்கும் இதை பண்ண முடியுமான்னு கேட்கறதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு இந்த முழு உலகமும் என்ன தேடுது அப்படின்னு சொன்னா, ரொம்ப கண்டிப்பான அப்படின்னா ஸ்ட்ரிக்டான வார்த்தை, சரியான வார்த்தை பேசுகிறது தவறல்ல. ஆனா அதே நேரத்தில் இன்னொருத்தரை ஊன் பண்றது மாதிரி, இன்னொருத்தரை காயப்படுத்துகிறது மாதிரி நம்ம பேசுகிறத இந்த உலகம் மட்டுமல்ல, ஆண்டவரும் ஒரு நாளும் பொறுத்து கொள்ளுகிற தேவனே அல்ல. இப்போ கையும் மெய்யுமாய் பிரிக்கப்பட்ட ஒரு விபச்சாரியான ஒரு ஸ்திரியை கொண்டு இளையகுமாரன் தன் தகப்பனாரிடத்தில் வரும்போது, என்னுடைய வேலைக்காரரில் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லும் போது, அவருடைய தகப்பனார் வேலைக்காரனே அப்படின்னு கூப்பிடல. எப்படிதான் அவன் அழைச்சாருன்னா, என் மகனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிரோடு எழுந்தான். அதனால யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. உங்க மனசுல ஒண்ணுமே இருக்காது. உங்க மனசுல நீங்க வெள்ளை தாளை போல இருக்கலாம். உங்க மனசுல நீங்க அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட அவங்கள்ட்ட பேசவே இல்லை. ஆனா உங்களுடைய வார்த்தை உங்க அம்மாவை காயப்படுத்தணும்னா, உங்க அப்பாவை காயப்படுத்தணும்னா, உங்க பிள்ளைகளை காயப்படுத்தணும்னா, உங்களை சுற்றி இருக்கிறவர்களை காயப்படுத்தணும்னா, நீங்க கண்டிப்பா நீங்க தாவீத மாதிரி நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் என்னவா இருப்பதாகன்னா, பிரதியா இருப்பதாக. அதனாலதான் நிறைய நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ மௌனமா இரு. பொதுவாக ஒரு மனுஷன் எந்த நேரத்தில் ரொம்ப அதிகமா பேசுவான், எந்த நேரத்தில் ரொம்ப அதிகமா கத்துவான், எந்த நேரத்தில் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சி பேசுவான் அப்படின்னு சொன்னா, எப்ப அந்த மனுஷனுக்கு பாடு அதிகமா இருக்குதோ, எப்ப அந்த மனுஷனுக்கு வலி அதிகமா இருக்குதோ, எப்ப அந்த மனுஷன் ரிஜெக்ட் பண்ணப்படுறானோ, அப்பதான் அவனுடைய வாயினுடைய வார்த்தைகள் அவனை கண்ட்ரோல் இல்லாம வரும். யாரையாவது திட்டுறதா இருக்கலாம், சபிக்கிறதா இருக்கலாம், இல்ல பதில் சொல்லுகிறதா இருக்கலாம். அந்த வேதனையான நேரத்தில் அதான் சிலர் சொல்லுவாங்கல்ல, ஏன் இப்படி பேசின அப்படின்னு கேட்டா, என்ன ரொம்ப ட்ரிகர் பண்ணாங்க, என்ன ரொம்ப கோவப்படுத்திட்டாங்க, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, நானும் 2 வார்த்தை பேசிட்டேன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையில கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் அமைதியாய் கூலா ஊழியம் செய்யும் போது அவருடைய பேச்சு நல்ல பேச்சா இருந்துச்சுன்னு மட்டும் கிடையாது. எப்ப ஆண்டவர் ரொம்ப நிதானமா பேசினார் தெரியுமா? எப்ப ஆண்டவர் சரியா பேசினார் தெரியுமா? மற்றவங்க தன்னை வலிக்கிறது மாதிரி அடிக்கும்போது, மற்றவங்க தன்னுடைய இருதயத்தை ஊன்ற குற்றது மாதிரி பேசும்போது, அவருக்கு விரோதமாய் பேசுறாங்க, அவருக்கு விரோதமா காரி துப்புறாங்க, அவரை சிலுவையில அறையிறாங்க, அவரை வேதனைப்படுத்தும் போது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை டென்ஷனாவோ, சாபமான வார்த்தையாவோ, மோசமான வார்த்தையாவோ புறப்படாம என்ன வார்த்தையா தான் புறப்பட்டுச்சுன்னா, அந்த கல்வாரி சிலுவையில ஆண்டவர் பேசின 7 வார்த்தைகளும் 7 மிக பெரிய அர்த்தம் கொண்டதா இருந்துச்சு. அந்த இடத்துல ஆண்டவர் தன்னுடைய வாயின் வார்த்தையில அவர் மாறவே இல்லை. அவர் நமக்கு முன்னோடியாய் ஆண்டவர் வைத்து போயிருக்கிறார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம நிறைய பேர் நம்ம நியாயப்படுத்துவோம். எதை நியாயப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா, நான் பேசுனதுல என்ன தப்பு பாஸ்டர்? எல்லாருமே எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தைகளுக்கு நீ காவல் வையும் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்திற்கு நீங்க காவல் வையும் ஆண்டவரே. இதுவரைக்கும் நீங்க பேசினதெல்லாம் போகட்டும். இதுவரைக்கும் நீங்க பேசினது உங்களுடைய கோபத்துல, அதான் நான் சொல்றேன், உங்களுடைய பேச்சுல 1000 நியாயமான காரணம் இருக்கலாம். நான் பேசினது நியாயம், நான் திட்டுனது நியாயம், நான் அந்த வார்த்தையை சொன்னது நியாயம் அப்படின்னு சொல்லி 1000 நியாயமான காரணங்கள் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நேருக்கு நேரா பேசுறாரு. இல்ல, ஒரு தலைவனாய் நீங்க மாறணும்னா, ஒரு தலைவியா மாறணும்னா, நீங்க உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொல்லுவீங்கன்னா, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்னவா இருக்கணும்னா, ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். சோ இடிக்கிற வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்படவே கூடாது. இன்னொருத்தர் உடைக்கிற வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்படவே கூடாது. இல்ல, நம்ம சுற்றி இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர் வேணும்னா நம்மளை உடைக்கிறது மாதிரி பேசலாம், நம்மளை வருத்தப்படுத்துறது மாதிரி பேசலாம். அது சில மனிதனுடைய சகஜமான வாழ்க்கையாயிருச்சு. அதுல உடனே ஆண்டவருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டியது, ஓகே அவருடைய புத்தி அவ்வளவுதான், அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், அப்படிதான் நினைக்கணுமே தவிர, அவருக்கு ஈடுக்கு ஈடு, அவங்களுக்கு ஈடுக்கு ஈடு நம்ம ஒரு காலத்திலும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, கண்டிப்பா பேசவே கூடாது. அதற்கு தான் எது பெரிய மருந்துனா, நீங்க அமைதியா மட்டும் இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பெரிய அபிஷேகம். அந்த அமைதி அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு நாள் உங்களை தலை நிமிரச் செய்யும். அந்த அமைதி உங்களை உன்னதமான இடத்துல கொண்டு போய் வைக்கும். ஹல்லேலூயா.